நாக்கில மூக்குல நத்து பல்லாக்கில பேச்சு பேராக்கில தவாரக்கில சிவரோரக்கில சிங்காரக்கில தல தலமே வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ளும் போதில தாவி வந்து அணைச்சிக்கிட்டா என்ன தோணும் மனசுல தல தலமே வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ளும் போதில தாவி வந்து அணைச்சிக்கிட்டா என்ன தோணும் மனசுல நாக்கில மூக்குல நத்து பல்லாக்கில பேச்சு பேராக்கில தவாரக்கில சிவரோரக்கில சிங்காரக்கில தல தலமே வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ளும் போதில தாவி வந்து அணைச்சிக்கிட்டா என்ன தோணும் மனசுல எப்படி பாப்பா இங்க ஒண்ணு நெருங்குற சும்மா ஒரு போயிட்டு விட்டு பாக்க அப்படியா ரெண்டு பேரும் ஒத்து போயிடலாமா ஒத்து போயிடலாம் நீ இல்லாம நான் இல்ல நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் அது ஒத்துக்க மாட்டேன் நீதான் நான் தான் உன்னை தங்கச்சியா வச்சுக்குவேன் அப்படியா சரி நான் அண்ணன் மாதிரி தங்கச்சி மாதிரி வச்சுக்கோ நீ அப்ப அண்ணனா வச்சுக்கோ நான் அண்ணன் மாதிரி வச்சுக்கிறேன் நான் தங்கச்சி மாதிரி வச்சுக்குவேன் எப்படியே வயசு தொலைங்க கூத்து முடிக்கும் ஏன் பாலாஜி ரெண்டு விட்டு தரேன் ஓகே காலை பிறப்பு இந்த நாடகத்திலே யார் என்று சொல்ல விட்டுமா சொல்லு அனைவரும் ஒன்றாக கூடி இந்த திருப்பார் கடலை ஒரு பாறையாக வைத்துக் கொண்டு மந்திரிகிற மலையை ஒரு மத்தாக வைத்துக் கொண்டு நாக சிற்பத்தை திருப்பார் கயிறாக கொண்டு இப்படி அமர்ந்து கிடையாது. நல்லா நீ ஆடுறதே இப்படி இருக்குது, அது கடையும் போது பார்த்தா இன்னும் எப்படி இருக்கு.
இப்படிதான். சரி. அப்படி அமிர்தம் கிடைக்கும் பொழுது அமிர்தத்திலே முதலாக இந்த மூதேவி பிறந்தது. மூதேவின்னா தூக்குமா? முதல் பிறந்தது இந்த அமிர்தத்திலே முதலாக மூதேவி பிறந்த பிறகுதான் எந்த இடத்துக்கு போனாலும் மூதேவி தான் முதல்ல நிப்பா. ஓஹோ, ஆமா ஆமா. ஒரு கல்யாண காட்சி, ஒரு நல்ல காரியம், ஒரு கெட்ட காரியம், ஏன் கட்டின புருஷனே செத்து போயிட்டாலும் அந்த ஒரு கணம் அப்படி சொக்கும் அந்த மூதேவி வந்து தாண்டவம் ஆடும். ஆமா. அமிர்தம் கிடையும் பொழுது முதலாக அந்த மூதேவி தான் முதல்ல பிறந்தது. அதனாலதான் எங்க பார்த்தாலும் மூதேவி முன்னாடி நிக்குது. ஓஹோ, சரி. இந்த சீதேவி நான் ரெண்டாவது நிக்கிறேன். சரி. அம்மா, இப்படி இருக்கும் தருவாயிலே அந்த அமிர்தத்திலே தேவரெல்லாம் ஒன்றாக கேட்டு அமிர்தம் கிடையும் பொழுது சரி முதலாக மூதேவி பிறந்தால் உலகம் என்ன ஆகும் அப்படி என்று மீண்டும் அமிர்தம் கண்டார்கள். அந்த அமிர்தத்திலே மூதேவி சீதேவி மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய மாயவர மனைவி இரண்டாவது பிறந்தார். மூன்றாவதாக இந்த கங்காதேவி நான் பிறந்தேன். ஆமா. அப்பொழுது தேவரெல்லாம் ஒன்றாக கூடி இப்படிப்பட்ட நீரை பாத்துறீங்களா? அலைய பாத்துறீங்களா? பாத்துருக்கிறேன். கடலை பாத்துறீங்களா? வெள்ளத்தை பாத்துறீங்களா? ஆமா, அதெல்லாம் நான் தான். ஓஹோ, அந்த தண்ணி. ஆமா. என்ன பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும், ஆனா குடிக்கலான்னு தாகமா இருக்கும். கொஞ்சம் அதிகமாயிட்டா உங்களையே அழிச்சிருவேன், ஆபத்தாயிரும். ஆமா. ஓஹோ, அளவு. ஆமா, அமிர்த விஷம். உயிரையும் காப்பாத்தவன், அந்த உயிரையும் எடுப்பேன். அப்படியா? சரி சரி சரி. தாகத்துக்கு தண்ணி கொடுத்து உயிரை காப்பாத்துவேன். ஏதாவது இடங்காடு பண்ணனா தண்ணி பெருசா வெள்ளத்தை உருவாக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். கொண்டு போய் சேர்த்திருவேன். அதான். ஆமா. யாரு செல்வனுக்கா? ஆமா ஆமா. அப்படி தேவரெல்லாம் ஒன்றாக கூடி இப்படிப்பட்ட கங்கா தேவியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. சரி. இந்த கங்கா தேவிக்கு ஒரு காலு கட்டு போடணும். அப்படி என்று தேவரெல்லாம் ஒன்றாக கூடி மறைமுகமா தெரிஞ்சு தெரியாம கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. யாருக்கு தெரியாதா? யாரு மாலையிட்டு வேலை விட்டது? சரி. அம்மா, இப்படி என்றால் மாலையிட்ட மன்னவர் யார்? யார் சொல்லட்டுமா?